ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு நான் நோ மைதாவோட ப்ரெட் எடுத்திருக்கேன், மில்லட்ஸ் ப்ரெட்டு. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னா, மெயின் இன்க்ரீடியண்ட்டு எக்கும் கேரட் மட்டும்தான். நீங்கள் வெஜிடபிள்ஸு கேரட் மட்டும்தான் இல்லை, சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் எக்கை எடுத்து வச்சுக்கிறேன். எக்கை நல்லா உடச்சி ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதிகமாக நம்ம பண்ணுறோன்னா நம்ம விஸ்க் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு எக்குக்கு நம்மளுக்கு ஃபோர்க்கே போதும். ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஆம்லேட்டுக்கு மட்டும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது கூட லைட்டாக காரத்துக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். குழந்தைக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க, எப்படி அவங்க சாப்பிடுவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி. இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரேகானோ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஒன்றாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தனித்தனியாக நின்றுடும், அதோட ஜெல் ஆகாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். எக்குக்கு தேவையான அளவுக்கு கேரட் சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா கேரட் அதிகமாக ஆகிடும், எக்கு வந்து கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மீடியமாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போ நீங்கள் வீட்லேயும் ஆம்லேட் போட்டிங்கன்னா லைட்டாக நீங்கள் வாட்டர் சேர்க்கும் போது அது நல்லா ஜூஸியாகவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே எக்கை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆம்லேட் போடும்போது ஆம்லேட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் எப்போ போட்டாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆம்லேட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 மில்லட்ஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லேயராக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா நீங்கள் விட்டுடலாம், இது ஆப்ஷனல் தான். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக விட்டுற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மயனீஸ் சேர்த்துக்கலாம். இந்த மயனீஸ் வந்து நோ எக்கு, வீட்லேயே செஞ்சது. புளிக்காத தயிர் எடுத்து அது கூட 2 பல்லு பூண்டு போட்டு மைல்டாக பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூண்டு மட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக் மைனஸும் எடுத்துக்கலாம். இது ஹோம்மேட் மைனஸ். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ரெட்லேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி லைட்டாக ஆயில் சேர்த்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்காங்க. அப்போ தான் ஆம்லேட் உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். இப்போது இதில் மிக்சிங் எக்கை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே போர்ஷனாக இதை ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் 2 லேயராகவும் செட் பண்ணிக்கலாம். அதில் நான் வந்து ஒரே லேயராக ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா என்னோடய ஃபேவரெட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஓரளவுக்கு ஹார்டான வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் தனியாக அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு எக்கோடு போட்டு பீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆம்லேட் பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும் போதே எக்கு கூட சேர்த்துடாதீங்க, திரிஞ்சு வந்துடும். இது கூட நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். துருகி சேர்க்குற சீஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லேயர் பண்ணி சேர்த்துக்க போகிறீங்கனாலும் அது உங்களோட விருப்பம், ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் சீஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணுறேன். குழந்தைக்குன்னு செய்யும் போது சீஸ் ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக குக்காகி வந்திருக்கு பாருங்கள் கேரட்டு. இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்தோடனே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதை நம்ம பேஸ் மேலே போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கிற ஆம்லேட்டில் நான் கட் பண்ணிக்க போகிறேன் ஷேப்புக்காக. நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டான்னா அதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். நான் ஷேப்புக்காக அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையே நீங்கள் இன்னொரு பிரெட் சாண்ட்விட்சு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லேயராக. இப்போ இதெல்லாம் கட் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான சாண்ட்விட்ச் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபேவரெட்டோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ரெசிபி போடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.